சின்னத்துறையை வெட்டினாங்க. சின்னத்துறை இன்னைக்கு படிச்சு பட்டம் பெற்று நாளைக்கு ஏதோ ஒரு அரசு தேர்வு எழுதியோ இல்ல ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிருவாரு. நீ என்ன சின்னத்துறை வெட்டின வெளியே வந்து இன்னைக்கு பெரும்பத்தில் வெட்டி இருக்கிற. நாளைக்கு என்ன? நாளைக்கு மீண்டும் குண்ட சட்டம் போட்டு வேலூருக்கு போவ, கடலூருக்கு போவ. தமிழ்நாடு முழுக்க நான் போகாத ஜெயிலே கிடையாடா. படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான்டா. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டு தர்றோம். அது இல்லாம மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்துற பரம்பரான்னு சொல்லி டயலாக் பேசிக்கிட்டு எனக்கு கடலூர் ஜெயில என் ஃப்ரெண்டு நம்ம இது என் கேஸ்காரன், இவர் என் கேஸ்காரரு, நாங்கெல்லாம் ஒரே இது, நாங்க வந்து நாங்குநேரி சப்ஜெக்ட்ல நாங்க இருந்திருக்கிறோம், முசிறி சப்ஜெக்ட்ல நாங்க பாத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேஸ்காரன் சொல்லி சிறைக்கு போயும் திருந்து கிடையாது. சிறைக்குள்ள போயும் தேவர் பிளாக், நாடார் பிளாக், எஸ்சி பிளாக் அப்படின்னு பிளாக்கா பிரிச்சுறது. அங்க போய் கூட்டு சேருது. நீ எந்த ஊர்ரா? நான் சங்கரங்கோயில் பக்கம், அங்க போட்டோம்ல, போட்டு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இங்க நீ யாரு? நாங்க ராம்நாடியா, நாங்க அங்க சேட்டையா கொடுத்துட்டு ஊடால புந்து அறுத்துட்டு வந்திருக்கோம்யா அப்படின்னு அங்க போய் செட்டு சேர்ந்துருது. செட்டு சேர்ந்து உள்ள சாதாரண குத்துற வழக்கம் இருப்பான். வெளியே வரும்போதே அங்க ஒருத்தர் கண்டா, அவனை போட்டாதான் நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு இங்க வந்து வெளியே வந்து கொலை பண்ணிட்டு திருப்பி ஒரு மாசத்துல இப்படி முழு நேர கொலகாரனா மாறி சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டிய நபர்கள் இன்னைக்கு கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.